எல்லாருக்கும் வணக்கங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரோகரா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டிக்காக 48 நாள் விரதத்துக்காக நான் இன்னைக்கு முருகருக்கு மாலை போட போறேனுங்க. அதுக்கு மாலை நைட்டே வாங்கிட்டு வச்சாச்சு. அதை காலையில் பிரம்மமுகூர்த்த டைமில் குளிச்சுட்டு அந்த மாலையை பார்த்தீங்கன்னா பன்னீர், அப்புறம் ஜவ்வாது, அப்புறம் திருநீர், இந்த 3 கலந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாலையை எடுத்துகிட்டு போய் கோயிலில் வச்சு நாங்கள் மாலை போட்டுட்டேங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் மாலை போட்டு விரதம் இருக்கிறது. இது வரைக்கும் விரதம் இருந்திருக்கேன், பட் மாலைங்கிறது போட்டதில்லை. இப்போ எனக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் 48 நாள் முருகருக்கு மாலை போட்டு விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் கோயிலுக்கு போகிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு வீட்டில எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு கிளம்பணும். முதல் தடவை மாலை போடுறேன். இந்த நல்லபடியாக அந்த விரதம் முடியணும்னு சொல்லிட்டு முருகர்கிட்டையும் வேண்டிக்கிட்டு அம்மாக்கிட்டேயும் வேண்டிக்கிட்டு, இது அம்மாவுடைய சாரீங்க. அம்மாவுடைய ஆசீர்வாதமாக அம்மாவுடைய சாரீ கட்டிட்டு போய் தான் இன்றைக்கி நான் மாலை போட்டேன். 10ஆம் தேதி, அதாவது நாளைக்கு புதன்கிழமையிலிருந்து தான் 48 நாள் விரதம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நான் ஏன் இன்றைக்கி போட்டேன் அப்படின்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, முருகருக்கு உகந்த நாள். இன்றைக்கி போட்டால் ரொம்ப திருப்தியாக இருக்குன்னு தோணுச்சுங்க. அதனால் இன்றைக்கி நான் மாலை போட்டுட்டு நான் 48 நாள் என்னோடய விரதத்தை தொடங்க போகிறேன். மாலை போட்டும் மாலை போடாமையும் நாளைக்கு விரதம் தொடங்குற எல்லாருக்குமே உங்கள் விரதம் நல்லபடியாக முடிஞ்சு உங்கள் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேற முருகன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அருள் புரிவாருங்க.